ஆணையம் வேணாம், ஒரு நபர் இது எஸ்ஐடி வேணாம், எதுவும் வேணாம். நீங்க தான் தீர்ப்பை எழுதிட்டீங்களே. அப்போ அமைச்சர்கள் முதல் செந்தில் பாலாஜி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் வரை பொது வெளியில வந்து இந்த கரூர் டிராஜடியை பத்தி விளக்குகிறேன் என்ற போர்வையில அவங்க வந்து ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் தவறுன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதனால வந்துங்க அவரு அச்சப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குதான்னு நினைக்கிறேன். ஏன்னா கலவரத்தை செயற்கையாக உருவாக்கினார்கள் என்று ஒரு வாதம் இருக்கு இல்லையா? தானாக நெரிசல் ஏற்படவில்லை, அதுக்கு பின்னால வேற யாரோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஹூலிகான்ஸ் ரவுடி எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் உள்ள பூந்துட்டாங்கன்ற ஒரு வாதம் இருக்கு. ரைட், அது அப்படியே இருக்கட்டும், அது விசாரணையில தெரிய வரும். அதே மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ விஜய் வந்து இறந்த குடும்பங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்க கரூர் போகும்போது நிகழாதுன்றதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? அது போல இன்னொரு நிகழ்ச்சி நடக்காதுன்னு. இல்ல விஜய் மீதே தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்றதுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே தாக்குதல் நடத்துறாங்க உச்ச நீதிமன்றத்துல. அப்போ விஜய் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க, அதுக்கான முயற்சி நடக்காது அப்படின்றதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அதனால அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் நான் நினைக்கிறேன்.